அடுத்த கேள்விங்க சார், ராணி கேட்டிருக்காங்க. கேளுங்க. டிடிசிபி நத்தம் இடத்துக்கு தேவையா இல்லையான்னு தெளிவாக சொல்லுங்கள் சார். ஏன்னா ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பூர்வீக இடத்துக்கு இல்லை டிடிசிபி அதாவதுமா நீ ஏற்கனவே நான் ஒரு கேள்வியில் நான் பதில் சொல்லிட்டேன். டிடிசிபி அப்ரூவலுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நத்தம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு வகைப்பாடு. நத்தம்ங்கிறது குடியிருப்பிற்கான இடம். நத்தம்ங்கிறது ஏற்கனவே குடியிருந்து வருபவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது அங்கே வகைப்பாடாக இருக்கும். டிடிசிபி அப்ரூவலுங்கிறது எதுக்காக வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 2 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த இடத்த வந்து வீட்டு மனையாக பிரித்து அந்த இடத்துல 2400 சதுரடி 1200 சதுரடின்னு சொல்லிட்டு வீட்டு மனை தயாரித்து பிளாட் போட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் டிடிசிபி அப்ரூவல் தேவை. உதாரணத்துக்கு இப்போ கூட ஒரு கேஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு லே அவுட்டு போட்டிருக்காங்க, 1994 போட்டிருக்காங்க. அந்த 1994 போட்ட லே அவுட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 பிளாட் விற்றுட்டாங்க. 2 பிளாட் மட்டும் 2024 வரைக்கும் விற்காமல் இருக்காங்க. எனக்கு விற்பனை செய்கிறது 1024 பிளாட்டை விற்றுட்டாங்கன்னு 2 பிளாட்டு தான் விற்கிறேன். அப்பயே எல்லா பிளாட்டை விற்றுட்டோம், இந்த 2 பிளாட் வந்து விற்பனை செய்ய போகிறேன், பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க. கேட்டால் அப்போ டிடிசிபி அப்ரூவல் கேட்குறாங்கன்னா நியாயம். அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஏற்கனவே விற்றப்பெல்லாம் வந்து ஒன்றை டிடிசிபி அப்ரூவல் வாங்கலை, அது அப்போ சட்டம் ஒன்று அமலுக்கு இல்லை. இப்போ நீ விற்க போகிறப்ப வந்து நீ அந்த டிடிசிபி அப்ரூவல் ரெகனைஸ் பண்ணி தான் விற்கணும். அதனால் நீ சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர் வந்து நீ போய் முறையாக போய் அங்கீகாரப்படுத்திட்டு வா மனையை அப்படின்னு சொன்னது நியாயம்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதே இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த 24 பிளாட்டில் ஏற்கனவே இப்போ 10 இருக்குல்ல, இப்போ ஏங்கிறவர் என்கிட்ட அந்த ஒரு பிளாட் விற்றுட்டார், 10ஆம் நம்பர் பிளாட்டை என்கிட்ட விற்றுட்டார். நான் வந்து பிக்கு விற்க போகிறேன். அப்போ அப்ரூவல் தேவைன்னு கேட்டால் தேவை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அங்கீகாரம் இல்லாமல் தான் அந்த பிளாட்டை நான் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே ஒரு பத்திரம் பதிவாயிருச்சு. திருப்பி போய் நீ ஏற்கனவே பதிவான பத்திரத்துக்கு பதிவான வீட்டு மனையை ரெகனைஸ் பண்ணிட்டு வா, அங்கீகாரம் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்வதற்கான அதிகாரம் சம்மந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு கிடையாது. அதனால் நீ அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பத்திரத்தை பதிவு பண்ணணும்னு ஒரு நீதிமன்றமும் இதே உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கில் உத்தரவு போட்டாங்க. அதனால் 2 விதமான வழக்கு. பத்திரமே ஆகாமல் இருக்குது, டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் ஒரு பத்திரம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு தேவை. வீட்டு மனையாக பிரித்து விவசாய நிலத்தை நஞ்சை நிலமோ புஞ்ச நிலமோ அதை. நத்தம்ங்கிறது ஏற்கனவே வகைப்பாடு, குடியிருப்புக்கான வகைப்பாடு. ஓகேவா? அதில் நீங்கள் ஒரு வீடு கட்டி அனுபவிச்சுட்ருக்கீங்க, இல்லை காலி இடமா அனுபவிச்சுட்ருக்கீங்கிறப்ப அதை விற்பனை செய்வதற்கு டிடிசிபி அப்ரூவல் தேவையில்லை. ஆனால் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அது கார்பரேஷன் லிமிட்டில் வர போகிறப்ப டவுன் பிளானிங்கில் நீங்கள் ஐ திங்க் கார்பரேஷனில் வந்து அப்ரூவல் வாங்கணும். வீடு கட்டுறதுக்கு ஒரு ஸ்கெட்சு போட்டு அந்த ஸ்கெட்சை வந்து அப்ரூவல் வாங்கணும். அது சதுரடிக்கு உள்ள கட்டுங்க, அப்போ தான் பாதாள சாக்கடை கொடுப்போம், அப்போ தான் வந்து குடிநீர் இணைப்பு கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த பஞ்சாயத்து அப்ரூவல் கிராமத்தில் வாங்கியிருந்தால் அந்த மாதிரி நீங்கள் அப்ரூவல் வாங்குறது கட்டாயம் வாங்கி வச்சுக்கிட்டா நல்லது. நாளைக்கு லோன் ஒன்று போங்கிறப்ப அது தேவைப்படும். மற்றபடி வீட்டு மனை அது கிடையாது. ஆல்ரெடி வீட்டு மனையாக உருவாக்கப்பட்டதை தவிர புதிதான வீட்டு மனை அது கிடையாது. அதனால் அப்ரூவல் அது தேவையில்லை. ஓகேவா? ஏற்கனவே இந்த அளவுக்கு நான் தெளிவாக சொல்ல, ஆனால் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் படித்து பார்த்து பயன்பெற்று. ஐயா, யூடிஆர் ஏ லிஸ்ட்டில் அப்பா நேம் இருக்குது, பட் பட்டாவில் அப்பா நேம் இல்லை. அதனால் என்னுடைய அப்பாவுடைய நாலேஜுக்கு இல்லாமலேயே எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க அந்த இடத்த சேல் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். அப்பாவோட பிறந்தவங்களா? ஆமாம், அப்பாவோட பிறந்தவங்கன்னா இவரும் அவங்க அப்பாவுக்கு கொடுப்பார். அப்பாவோட பிறந்தவங்களா? அப்பா கூட பிறந்தவங்க. அப்பா கூட பிறந்தவங்க. அப்பா கூட பிறந்தவங்கன்னா அவரோட சகோதரர்கள் இல்லை சகோதரிகள் யாராவது இருக்கலாம். அதாவது வந்து இது இந்து கூட்டு குடும்ப சொத்து அப்படிங்கிற கிளாஸில் வராரு. ஏற்கனவே அப்பா பேர் இருக்குது, சப்சிக்வெண்ட்டாக அப்பா பேர் இல்லாமல் போயிடுது. அதனால கூட பிறந்தவங்க வந்து வேறு தாத்தா பேரை ஏற்றியோ இல்லை அவங்க பேரை மாற்றியோ விற்றுருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இது டோட்டலி சிவில் ரைட்டு இஷ்யூ. நீங்கள் என்ன ரெக்கார்டு இருக்கோ அந்த ரெக்கார்டை எடுத்துக்கங்க. அவங்களுக்கு அந்த சொத்தில் உரிமை இருக்குது. 2ல் 1 பங்கோ 3ல் 1 பங்கோ உரிமை இருக்குது. இது இந்து கூட்டு குடும்ப சொத்துங்கிறப்ப உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அந்த உரிமைக்காக நீங்கள் பாகப்பிரிவினை வழக்கு போடலாம். இல்லை இந்த சொத்து எங்கள் அப்பாவுக்கு மட்டுமே ஒதுங்கின சொத்து, எங்கள் அப்பா பேரில் தான் பட்டா இருந்துச்சு, எங்கள் அப்பாவோட அனுபவத்தில் தான் இருந்துச்சு, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் விற்றுவிட்டாங்க அப்படின்னா உங்கள் அப்பா இறந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நீங்கள் யாரெல்லாம் வாரிசாக இருக்கீங்க, அந்த விவரத்தெல்லாம் குறிப்பிட்டு எங்களுக்கு தெரியாமல் தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த சொத்து எங்கள் தந்தையாருக்கு சொந்தமான சொத்துன்னு டெக்ளேர் பண்ணி இவங்களாம் ஏற்படுத்தியிருக்கிற பத்திரமெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி ஒரு டெக்ளரேஷனும் யாராவது என்கரேஜ் பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை உங்கள் அனுபவத்தில் எதாவது இருக்குது அப்படின்னா இன்ஜெக்ஷன் கேட்டு நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யுங்க. வழக்கறிஞரை சந்திக்கிறது உத்தமம்.
சையத் அப்துல்லா அவர் கேட்டிருக்காரு. வணக்கம் ஐயா, உங்களுடைய தகவல் அனைத்தும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சந்தோஷம். இதே போன்று என்னுடைய இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நத்தம் நாங்கள் பூர்வீகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சரி. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தர்கா உள்ளது. சரி. அந்த இடத்தில் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயரை நீக்கிவிட்டு எஃப்எம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் கோவில்னு மாற்றிருக்காங்களா? சரி. இது எப்படி செய்ய முடியும்னு கேட்குறாரு. இல்லை, இப்போ அந்த இடத்துல வந்து தர்கா இருந்திருக்கு, துர்க்கை அம்மன் கோயில் மாதிரினா டோட்டலி ரிலீஜியஸே மாறுது. இப்போ தர்கா இருந்த இடத்துல வந்து ஒரு சமாதி வந்துருச்சு, இல்லை மசூதி வந்துருச்சு, இல்லை வேறு ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா கூட சொல்லலாம். இப்போ துர்க்கை அம்மன் கோயில்னு வந்திருக்கு அப்படின்னா இப்போ கோயில் அந்த பூமியில் இருக்கா, இல்லை ஏற்கனவே தர்கா இருந்துச்சு சொல்கிறீங்களே, தர்கா அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து எத்தனை வருஷமாக அது வந்து அந்த இடத்துல வந்து அந்த தர்காங்கிற வருவாய் ஆவணங்கள் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குங்கிறதையும் பாருங்கள். தர்கா அந்த இடத்துல இருந்துச்சா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு எந்த வருஷத்துலேருந்து இந்த துர்க்கையம்மன் கோயில் அந்த இடத்துல இருக்குது, துர்க்கையம்மன் கோயிலுக்கான இடம்னு சொல்லி எந்த வருஷத்துலேருந்து அது மாறி இருக்குது, தற்பொழுதைய அனுபவம் வந்து துர்க்கையம்மன் கோயிலாக இருக்கா இல்லை வேறு எந்த வகையில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதை பேஸ் பண்ணிட்டு தான் இதுக்கான தெளிவான முடிவு எடுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் தர்கா இருந்ததுக்கான ஆவணங்கள் நம்மள்கிட்ட இருக்குது, தர்கா அங்கே நடத்திட்டு இருந்தாங்க, இப்போ துர்க்கையம்மன் கோயில் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வக்ஃபு ட்ரிபுனல்னு ஒன்று இருக்குது. வக்ஃபு ட்ரிபுனலில் தான் நீங்கள் இதை சேலஞ்ச் பண்ணி ஒரு கேஸ் சட்டம் போடுறப்பல இருக்கும். வக்ஃபு பில் ஒன்று பாஸ் ஆகிருக்கு, அந்த பில்லில் டைட்டில் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா சிவில் கோர்ட்டு தான் ஆள் வரேன் இருக்கு. ஒருவேளை அந்த வக்ஃபு பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ராஜ்யசபாவில் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து இது தர்காவா துர்க்கையம்மன் கோயிலா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு சிவில் கோர்ட்டில் அப்ரோச் பண்ணி ஒரு டைரக்ஷன் வாங்குறாப்புல இருக்கும். இது எப்படியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட அதில் அந்த இடத்துல வக்ஃபா தர்கா இருந்துச்சு அப்படின்னா தர்கா வந்து எந்த ஜமாத்து கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படிங்கிறதையும், ஏற்கனவே ஜமாத்துக்கு அதெல்லாம் இருந்து அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் பரிசீலனை செஞ்சுட்டு அடுத்த கட்ட நகர்வை எடுத்தலாம். இங்கே துர்க்கையம்மன் கோயிலுக்காக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா துர்க்கையம்மன் கோயில் பேரில் தான் தவறுதலாக தர்கான்னு மாறி இருந்துச்சு, அதெல்லாம் திருத்திட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த துர்க்கையம்மன் கோயில் எத்தனை வருஷமாக அந்த இடத்துல இருந்துச்சு, இந்த துர்க்கையம்மன் கோயிலில் வந்து யாரும் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கா, அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை தனிநபர்கள் இருக்காரா கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் முறைப்படுத்துறதுக்கான ஆவணங்களை நீங்கள் பாருங்கள். எங்களுடைய குடியிருக்கும் ஒரு பகுதியானது நத்தம் என்று ரிஜிஸ்ட்ரியில் உள்ளது. சரி. கட்டுமானத்தாரிடமிருந்து இன்னும் ஆவணங்களை பெறவில்லை. சரி. 2 OSR தானமாக கொடுத்துள்ளார்கள். சரி. அதில் ஒரு OSR நத்தம் நிலத்தில் வருகிறது, மற்றொரு OSR CMDA பட்டா வாங்கி கொண்டு மற்றொரு OSRக்கு அதாவது நத்தம் நிலத்திற்கு பட்டா வாங்கி கொள்ளவில்லை. மொத்தமாக நத்தம் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3682 சதுர மீட்டர். சரி. OSR லேண்ட் இஸ் அது வந்து OSR இடம் வந்து பார்த்தீங்கன்னா 2900 சதுர மீட்டர் அப்படின்னு போட்டிருக்காரு. சரி. பேலன்ஸ் மீதி இருக்கிற இடம் அவர் UDS அப்படின்னு போட்டிருக்காரு. நீட் யுவர் ஒப்பீனியன் சார் அப்படின்னு கேட்குறேன். இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இடத்த வாங்க போகிறீங்க, அப்ரூவ் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு இடத்த வாங்க போகிறீங்க அப்படின்னா ஏற்கனவே நிறைய வழக்கறிஞர்கள்ட்ட அவங்க ஏதாவது ஒப்பீனியன் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த டைட்டில் இஷ்யூஸில் பொறுத்த வரைக்கும் அந்த இடம் இப்போ ஒரு சில இடத்துல வந்து புஞ்சையாக இருந்திருக்கும், ப்ளஸ் நத்தம் இருந்திருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து கம்பைனாக வச்சு கூட அவங்க வந்து பில்டிங் அப்ரூவல் வாங்கி கட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா பெரிய பெரிய ஏரியாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் இந்த மாதிரி இடத்துல பண்ணுறப்ப 1/2 ஏக்கர் வந்து புஞ்சையில் வந்திருக்கும், 1/2 ஏக்கர் தரிசா இருந்ததுலேருந்து வாங்கியிருப்பாங்க, இல்லை 1/4 ஏக்கர் வந்து நத்தத்துலேருந்து வாங்கியிருப்பாங்க. இங்கே வந்து அந்த வகைப்பாடுங்கிறது எல்லாத்தையுமே தூக்கி ஓரத்தில் வச்சுருக்கு. வகைப்பாடுக்கும் டைட்டிலுக்கும் வித்தியாசம் இருக்குது. வகைப்பாடில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வகைப்பாடு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா போன வருஷம் வரைக்கும் நஞ்சை நிலமாக இருந்துச்சு, திடீர்னு லே அவுட் போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா யார்கிட்ட அப்ரூவல் ப்ராப்பராக வாங்கியிருக்கணும், டிடிசிபி அப்ரூவல் வாங்கிட்டு அவங்க பண்ணணும். டிடிசிபி அப்ரூவல் வாங்குறப்ப 3 வருஷம் வந்து அந்த இடத்த வந்து புஞ்சையாவோ இல்லை தரிசாவோ பயன்படுத்திட்டு இருக்கும் பட்சத்தில் தான் வந்து அவங்க வந்து என்ன கொடுப்பாங்க, அப்ரூவல் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த வகைப்பாடுங்கிறத இஷ்யூவில் கான்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு டைட்டிலில் நீங்கள் கோட்டை விட்டுறக்கூடாது. டைட்டில் என்ன இருக்குது, OSR வந்துருக்குன்னு OSRக்கு அப்புறமேட்டு என்ன ரெக்கார்டு இருக்குது, அதுக்கப்புறமேட்டு என்ன ரெக்கார்டு இருக்குது, ரெவன்யூ ரெக்கார்டு எல்லாத்துலேயுமே வந்து 86 உடைய சப்சிக்வெண்ட்டாக என்னென்ன ரெக்கார்டுகள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தெளிவாக லீகல் கெஸ்ட் ப்ராப்பராக வாங்கியிருக்காங்களா, யாரோ இறந்து போயிருந்து லீகல் கெஸ்ட் வாங்கியிருக்காங்களா, இல்லை அந்த லீகல் கெஸ்ட்டுக்கான டெத் சர்டிஃபிகேட் வாரிசு சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் சரியாக இருக்குது. 1926 86 86 அந்த EC எல்லாமே ப்ராப்பராக இருக்கா
டைட்டில் அந்த ஈஸி என்கரன்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இந்த வகைப்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக குழப்பிக்க வேணாம். நீங்கள் அதில் பார்க்குறதா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயத்தோண்டி நீங்கள் பார்க்கலாம். OSSல இருக்கிற சர்வே நம்பரும் இன்றைக்கி இருக்கிற சர்வே நம்பரும் டேலி ஆகுதா, அன்றைக்கி இருந்த நபர்கள் பேரும் இன்றைக்கி இருக்கிற நபர்கள் பேரும் டேலி ஆகுதா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு அந்த இடத்த வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு வழியை காமிக்கும். 2023 வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட பதிவாளர் ரத்து செய்திருக்காரு. ஏதோ ஒரு 10 இடத்துல போலீஸ் செட்டில்மெண்ட்டை ரத்து பண்ணியிருக்காரு. அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேருக்கு தான செட்டில்மெண்ட் வழங்கிவிட்டோம். சரி, இப்பொழுது மாவட்ட பதிவாளர் வழங்கிய உத்தரவு செல்லுமா? இல்லை, இதில் பொறுத்த வரைக்கும் வந்து இவர் வந்து ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கலாம். மாவட்ட பதிவாளர் ஒரு பத்திரத்தை ரத்து பண்ணி உத்தரவு போட்டிருக்காரு. அந்த பத்திரத்தை ரத்து செய்ததற்கான உத்தரவுகள் எதையுமே செல்லாது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் உயர் நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கிருச்சு. இப்போ அந்த சொத்தை வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கு வித்துட்டீங்கன்னா பொழைச்சிட்டீங்க. புத்திசாலித்தனமாக நீங்கள் ஒரு கிரயத்தை ஏற்படுத்திட்டீங்க, ஏதோ ஒரு ஆவணத்தை ஏற்படுத்திட்டீங்க. அவரை சொல்லி என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இமீடியட்டாக ஏதாவது சிவில் கோர்ட்டில் ஏதோ கேஸோ இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிறது கொஞ்சம் உசமம்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பத்திரத்தை மாவட்ட பதிவாளர் எதன் அடிப்படையில் ரத்து செஞ்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பில்லியன் கொஸ்டின் மார்க்கு. 68 ஆள்மாறாட்டம் செஞ்சு ஏற்படுத்தப்பட்ட பத்திரங்களாக இருக்கும் பட்சத்தில் ஆள்மாறாட்டம் செஞ்சு ஏற்படுத்தப்பட்ட பத்திரங்கள்னு வந்துச்சுன்னா அதில் போலி ஆவணங்களை நீங்கள் எஃப்ஐஆர் ஏதாவது நீங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஏதாவது போட்டிருக்கீங்களா, இல்லைன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து இந்த ஆள்மாறாட்டம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோ அதில் எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்குறதோ இல்லை வேறு விதமான விஷயங்களை செய்கிறதோ அந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுத்து வச்சுக்கோங்க. எது எப்படியாக இருந்தாலும் விவரமான நபர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்றால் உங்களோட பத்திரத்தை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கு முன்னரே நீங்கள் ஒரு சிவில் வழக்கு ஒன்றினை உங்களிடமிருந்து வாங்கியவர் மூலமாக தாக்கல் செய்வது உத்தமம். அதுதான் வந்து தற்காலிகமாக உங்களை வந்து செக்யூர் பண்ணிக்க. ஏன்னா ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்க, கோர்ட்டில் காம்பிடென்ட் கோர்ட் வண்டின்னு தான் வந்து சிவில் கோர்ட் வண்டின்னு தான் இந்த மாதிரியான பத்திரங்களை ரத்து செய்வதற்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இவன் அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த பத்திரத்தை நீங்கள் இப்போ போட்ட பத்திரத்தை ரத்து செய்வதாக இருந்தாலும் காம்பிடென்ட் சிவில் கோர்ட்டுக்கு தான் அவங்க போகணுங்கிறது வந்துடுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்போ ஒருத்தருக்கு எழுதி கொடுத்த பத்திரத்தை வச்சுட்டு அவர் பேரில் பட்டா வாங்கியிருப்பார், அவர் சப்சிக்யூட்டாக லோன் கீன்லாம் வாங்கியிருப்பார், நிறைய விலங்கம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களோட சுவாதீனத்தையும் உங்களோட டைட்டிலையும் செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு சிவில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வந்து உங்கள்கிட்ட வாங்கினவர் தாக்கல் செஞ்சு வச்சுக்கிட்டாரு அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் தற்காலிகமாக எதிர்காலத்தில் அது நிரந்தரமாகவோ தப்பிப்பதற்கான ஒரு வழியாக அது இருக்கலாம்.